பெரிய உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. ஏன்னா கவியரசர் சாதாரணமான கவிஞராங்க, எவ்வளவு புகழ்பெற்ற கவிஞர். ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் போய் வேலைக்கு சேர்றாரு. ஒரு அலுவலக முதலாளி என்ன செஞ்சாரு, அப்பா நான் கொஞ்சம் வேலையா வெளியே போயிட்டு வரேன், கொஞ்சம் ஆஃபீஸை பார்த்துக்கோ அப்படின்னு டேபிள் டிராவை திறந்து ஒரு 100 ரூபாயை போட்டு மூடிட்டு போயிட்டாரு. கண்ணதாசன் ராப்பகெல்லாம் விழிச்சு எழுதுவார். அந்த பழக்கத்தில் ஒரு சோர்வில் அப்படியே கையை வச்சுட்டு டேபிளில் தூங்கிட்டார். இந்த டீ காஃபி வாங்கி கொடுக்குற ஆஃபீஸ் பாய் இருக்கான் பாருங்க, அவன் டிராவை திறந்து அந்த 100 ரூபாயை எடுத்துட்டான். அப்போ 100 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய காசு. இவர் வெளியே இருந்து உள்ளே வந்தவர் டேபிள் டிரா திறந்து பார்த்தார், 100 ரூபா இல்லை. கவியரசரை கூப்பிட்டு இந்த 100 ரூபாயை பார்த்தீங்களான்னார். என்ன 100 ரூபா, நான் பார்க்கலையேன்னார். நான் அலுவலகத்தில் தூங்கினேன்னு சொல்ல முடியுமா, நான் பார்க்கலையேன்னார். உங்களுக்கு தெரியாமல் இந்த ரூபா எப்படி வெளியே போகும்? உங்கள் தகப்பனாருக்கு நான் நண்பருங்க போய் தான் இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலையே கொடுத்தேன். ஆனால் இந்த மாதிரி திருட்டு பழக்கமெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வேலை கொடுத்துருக்க மாட்டேன்னார். செய்யாத தப்புக்கு பழிய சுமக்கிறத மாதிரி கொடுமை உலகத்தில் வேற எதுவுமே கிடையாதுங்க. இவர் சொன்னார், சத்தியமா நான் அந்த காரியத்தை செய்யல, அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து நான் வரலன்னார். பொய் சொல்லாதன்னார். கண்ணதாசன் கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்னார். திடீர்னு அந்த முதலாளிக்கு ஆஃபீஸ் பாய் மேலே சந்தேகம் கூப்பிட்டு அவன் பாக்கெட்டை செக் பண்ணார். 100 ரூபா அவன் பையில் இருந்தது. கண்ணதாசன்ட்ட மன்னிச்சுக்கிடுங்கன்னார். ஆனால் எதையுமே சிறுபிள்ளத்தனமாக எடுக்கக்கூடியவர். கவியரசரை பற்றி டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்கின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்வார். அவரை மாதிரி உங்களை புகழ்ந்தவரும் இல்லை, அவரை மாதிரி உங்களை பழிச்சவரும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கலைஞர் சொல்வார், இல்லைப்பா கண்ணதாசன் ஒரு குழந்தை மாதிரி. ஒரு உதாரணம் சொல்லட்டா, காலையில் எழுந்து என் வீட்டு வாசலில் கார்டனில் உட்காந்துக்கிட்டு நான் காஃபி குடிக்கும்போது என் பேத்தி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருப்பா. அவளை கூப்பிட்ட உடனே ஓடி வந்து தாத்தா அப்படின்னு கன்னத்தில் எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பா. அதே பேத்தி 9 மணிக்கு ஸ்கூலுக்கு புறப்பட்டு போகும்போது பேத்தி பேரை சொல்லி கூப்பிட்டேன், பக்கத்தில் ஓங்கி சப்புன்னு கன்னத்தில் ஒன்று கொடுத்துட்டு போனா. பள்ளிக்கூடத்துக்கு போகிறோங்கிற ஆத்திரத்தில் முத்தம் கொடுத்ததும் அவதான், கன்னத்தில் ஓங்கி அடித்ததும் அவதான். குழந்தை மாதிரி கவியரசு கண்ணதாசன் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்வார். எதையுமே உடனே மறந்துடுவார், எந்த பழி உணர்ச்சியும் மனசில் இல்லை. ஆனால் அந்த சம்பவங்களை கூட சாதனைகளாக